ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சுதனும் நானும். இன்றைக்கி நம்ம சேனலில் கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். நல்ல க்ரீமியான மஷ்ரூம் ஒயிட் சாஸ் பாஸ்தா தாங்க பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தா வேக வச்சுக்கலாம். பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லா மெஷர்மெண்ட்டும் ஒரே கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு 250 ml அளவு உள்ள கப் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கூடவே பாஸ்தாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பாஸ்தா சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 250 ml கப் தானே யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் 1 கப் அளவுக்கு பாஸ்தா சேர்த்துருக்கேன். பாஸ்தா பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 90% வெந்தால் போதும். 10% பார்த்திங்கன்னா நம்ம சாஸில் சேர்த்து வேக வைக்கும்போது நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. கையில் எடுத்து அழுத்தும் போது நல்லா இது போல் கட் ஆகி வரணும். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம பாஸ்தாவை வந்து தண்ணியிலேருந்து நல்லா ட்ரைன் பண்ணி வச்சுக்கலாம். பாஸ்தாவை நல்லா தண்ணியிலேருந்து வடித்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம நார்மலாக குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணியை பாஸ்தா மேலே ஊற்றிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு கலந்து வச்சுக்கோங்க. இது போல் பண்ணும்போது பாஸ்தா ஆறுனதுக்கப்புறமும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். சாதாரண தண்ணி தாங்க சேர்த்துருக்கேன், சில் தண்ணி இல்லை. இப்போ அடுத்ததான் நம்ம காய்கறிகள் வதக்கிறதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துட்டு, வெண்ணெய் உருகினதுக்கப்புறமா இதில் ஒரு பாதி வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா இது கூட நான் ஒரு பாதி குடமிளகாய் சேர்த்துக்கிறேன். குடமிளகாய் வந்து ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இப்போ குடமிளகாய் பாதி வெந்ததுக்கப்புறமா இது கூட மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 100 கிராம் அளவு மஷ்ரூம் எடுத்து க்ளீன் பண்ணி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். மஷ்ரூம் கட் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வெந்ததுக்கப்புறமா ரொம்ப சின்ன சின்னதாக சுருங்கி வந்துடும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. காய்கறிகளுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம தண்ணியே சேர்த்துலாம். ஆனால் காளான் பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குன்னு. அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு, காயும் நல்லா வெந்துருச்சு. இது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அடுத்து ஒயிட் சாஸ் பண்ணிக்கலாம். சாஸ் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் நல்லா உருகினதுக்கப்புறமா இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். மைதா சேர்த்துட்டு இதை அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விடுங்க. இப்போ மைதா மாவை நல்லா வறுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம பால் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் பாஸ்தா அளந்து எடுத்திங்களோ அதே கப்பில் 1.5 கப் அளவு பால் எடுத்துக்கோங்க. 1 கப் பாஸ்தாவுக்கு 1.5 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கெட்டி கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்ல பால் கொதிச்சு வரும்போது பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் நல்லா கரைஞ்சி ஒயிட் சாஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா காயிலையும் உப்பு சேர்த்துருப்போம், பாஸ்தாலையும் உப்பு சேர்த்துருப்போம். அதனால் ஒயிட் சாஸ்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லா காரம் சாப்பிட்டீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு கூட சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிக்சர் ஹர்ப் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஒயிட் சாஸ் திக்காகி வந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம காய்கறிகள்லாம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, இதையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஒயிட் சாஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு. நான் இதோட பதம் காட்டுறேன் பாருங்கள். இது போல் கரண்டியில் எடுத்துகிட்டு இது போல் பிரிச்சிங்கன்னா 2 சைடு தனியாக பிரியணும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக க்ரீமியாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த சாஸை இன்னும் கொஞ்சம் கூட க்ரீமியாக ஆக்கிறதுக்காக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மொசரல்லா சீஸ் சேர்த்துருக்கேன். சீஸ் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நல்லா க்ரீமியாக ரெடி ஆயிடுச்சு. இதில் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா பாஸ்தா, இதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டிங்கனாலே போதும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான க்ரீமியான மஷ்ரூம் ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், இப்போ நல்லா சுட சுட நம்ம செஞ்சு வச்சுருக்க மஷ்ரூம் ஒயிட் சாஸ் பாஸ்தாவை சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் கூடவே கொஞ்சமாக மிக்சர் ஹர்ப் சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.